ஒரு காட்டுல ஒரு கலைமான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு அதோட தலையெடுத்து திட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் அது காட்டுல சாப்பாடு தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு அதோட கொம்பு ஒரு செடியில மாட்டிக்கிச்சு. ஐயோ, நான் இப்போ என் கொம்ப எப்படி எடுப்பேன்? என் தலைய கொஞ்சம் கூட நகர்த்த முடியலையே. இப்படி பல மணி நேரம் அது அந்த செடிங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு கொம்பு வெளியெடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ கடவுளே, யாரையாச்சும் உதவிக்கு எப்படியாச்சும் அம்பி வைப்பா. அப்போ ஒரு ஆமை மெதுவா மெதுவா அது பக்கத்துல வந்துச்சு. கலைமான், என்ன இப்படி வந்து நீ மாட்டிக்கிட்ட? ஐயோ, இங்க பாரு, உதவிக்கு ஆமை வந்திருக்கு. ஐயோ, ஒன்னும் பண்ண முடியாது. அது கேட்டு அந்த ஆமை ஆகாயத்தை பார்த்துச்சு. அப்போ திடீர்னு அங்க வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. வேகமா காத்து வீசினதுல மரங்கள் அசைஞ்சு மானோட கொம்பு துண்டிக்கப்பட்டுச்சு. நல்ல வேலை, என்னோட கம்பு உடைஞ்சு போச்சு. இல்லைன்னா நான் இங்கேயே ரொம்ப நாட்களுக்கு இருந்திருப்பேன். அப்படியே செத்து போயிருப்பேன். வா, நீ கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உன்னோட வீட்டுக்கு நீ போயிரு. என்ன சொன்ன? கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா? என்ன இந்த மாதிரி சிக்கல மாட்டினதுக்கு நன்றியா? அவங்களால தான் அப்பப்போ பிரச்சனைல மாட்டிக்கிட்டே இருக்கேன். நான் இப்ப மத்த மானோட சண்டை பண்ணும்னா இப்போ என்கிட்ட கொம்பு கூட இல்ல. ஐயோ, கடவுள் மேல எனக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்கு. அவங்க தான் இப்படி பண்ணாங்க. அப்படியா? சரி சொல்லு, உன் படி உனக்கு இப்போ என்ன ஆகணும்? ஒரு அழகான பறவையாக்கணும். பறக்கிறதுக்கு மிருதுவான ரெக்க, சாப்பாடு கூட ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அப்புறம் பறவைங்க இந்த மாதிரியெல்லாம் மாட்டவே மாட்டாங்க. சரி, உன்னோட கோரிக்கை சீக்கிரமா நிறைவேறும். அப்படி சொல்லி அந்த ஆமை மெதுவா மெதுவா அடி மேல அடி வச்சு அங்கிருந்து போயிடுச்சு. போகும்போது ஜோக் பண்ணிக்கிட்டே போகுது. சரி, நானும் வீட்டுக்கு போய் தூங்குறேன். மண்டை ரொம்ப வலிக்குது எனக்கு. அப்படி சொல்லி அது அதோட குகைக்குள்ள போயிடுச்சு. அப்போ திடீர்னு அது பார்த்துச்சு, குகைக்குள்ள எல்லா பக்கமும் இருண்டு போச்சு. வெளியில போறதுக்கு கூட அதுக்கு வழி தெரியல. அட, எப்படி ராத்திரி ஆச்சு? யாராச்சும் காப்பாத்துங்க. திடீர்னு அதுக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருந்துச்சு. அது மயக்கம் போட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கண் முழிச்சு பார்க்கும்போது காலையில விடிஞ்சிருந்துச்சு. அது ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அட, இவ்வளவு உயரமான மரத்துல நான் எப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு அத கவனிச்சுது. அது முழுசா மாறி போயிருந்துச்சு. அட, என்ன இது? என் குரலுக்கு என்ன ஆச்சு? அப்புறம் இந்த ரெக்க, அட அப்படின்னா நான் பறவையா மாறிட்டேனா? அப்படி சொல்லி அது மரக்கிளையில இருந்து பறக்க ஆரம்பிச்சது. அட, இல்லன்னு காத்து, என் உடம்பு பாரமாவே இல்ல, எவ்வளவு நல்லா இருக்கு. இப்படி அந்த பறவை ரொம்ப நேரம் பறந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அதுக்கு தாகம் எடுத்துச்சு. அட கடவுளே, எப்பவுமே எனக்கு இவ்வளவு சீக்கிரம் தாகம் எடுத்ததே இல்ல. அது ஆத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சு மறுபடியும் பறந்துச்சு. கொஞ்ச நேரம் பறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பசியும் தாகமும் எடுக்க ஆரம்பிச்சது. அட, இப்போ தாகம் மட்டும் இல்ல, பசியும் எடுக்குது. என்னுடைய வாய் ரொம்ப சின்னதில்ல, அதனாலதான் மறுபடியும் தாகம் எடுக்குது போல. எப்படி இருந்தாலும் நான் பறந்துதானே போயாகணும். நடந்துகிட்டு போய் சாப்பாடு தேடி சாப்பிட முடியாதே. அப்படி சொல்லி அது காத்துல இன்னும் உயரத்துல பறக்க ஆரம்பிச்சது. அப்போ திடீர்னு அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கழுகு கத்துற சத்தம் கேட்டுச்சு. அது பின்னாடி திரும்பி பார்த்துச்சு. அட, இந்த கழுகு என்ன துரத்திக்கிட்டு வருது? ஆஹா, எவ்வளோ அழகான பறவை நீ! என்னோடையது. அட கடவுளே! அது வேக வேகமா அதோட ரெக்கைய பறக்க வச்சுது. அங்கிருந்து வேகமா பறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா கழுகு அதை விட வேகமா பறந்துச்சு. கழுகு உடனே அதோட காலால குருவிய பிடிச்சிருச்சு. ஐயோ அண்ணன், என்ன விட்டுருங்க. நீ என்ன திவாலி ஆஃபரா? உன்னை விடுறதுக்கு. குருவியோட வாழ்க்கையிலேயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு, பாவம் இல்ல. ஒருவேளை நான் சிங்கமா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்போ அதுக்கு தோணுச்சு, அது ரொம்ப பெருசா மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அட, நீ இவ்ளோ பாரமா எப்படி மாறுற? கழுகால அதோட எடைய சுமக்க முடியல. அதனால கழுகு அதை விட்டுருச்சு.
ஆனா இப்ப அதோட இறகும் மறைஞ்சு போயிருந்துச்சு. அட, என் ரெக்கை எங்க போச்சு? நான் கீழே விழுந்து செத்து போயிடுவேன் போலியே. ஐயோ! அப்படி அது கத்திக்கிட்டே அதோட கண்ணை மூடிக்குச்சு. அதுக்கு தெரிஞ்சு போச்சு இனி அது உயிரோட இருக்க போறதில்ல அப்படின்னு. ஆனா அது கீழே விழும்போது மிருதுவா இருந்த புல்லு மேல எல்லாம் விழுந்துச்சு. எழுந்துச்சு பார்த்தா அது இப்ப ஒரு சிங்கமா மாறி இருந்துச்சு. ரொம்ப மிருதுவான புல்லு மேல அது சேஃபா தான் இறங்கி இருந்துச்சு. அடேங்கப்பா, நான் இப்போ ஒரு சிங்கம். இப்போ என்ன யாரு தோக்கடிப்பான்னு நான் பார்த்துடுறேன். அப்படி சொல்லி அது சத்தமா கத்துச்சு. அவ்வளவுதான், அந்த சத்தத்துக்கு எந்த விலங்கும் பக்கத்துல வரல. என்ன தொடுதுன்னா நான் கத்துனது கேட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. நான் இப்போ ஆபத்தான விலங்கா மாற போறேன். சிங்கராஜா, உங்க பலத்தை பயன்படுத்த இப்ப சரியான நேரம் தான் வந்திருக்கு. அது கேட்டதுமே சிங்கம் திரும்பி பார்த்துச்சு. அப்ப அங்க குரங்கு, கரடி, நரி, கழுதைப்புலி இப்படி நிறைய விலங்குகள் இருந்துச்சு. சிங்கராஜாவுக்கு ஜெய். நீங்க எல்லாருமே என்கிட்ட எனக்காக நீங்க உணவா வந்திருக்கீங்களா? மகாராஜா, உங்களுக்கு சாப்பாடு எப்ப கிடைக்கும் தெரியுமா? இந்த காடு பாதுகாப்பா இருக்கும்போது. காட்டுக்கு என்ன ஆச்சு? இந்த காட்டுக்கு உங்க தேவை இருக்கு மகாராஜா. இப்ப காடு பெரிய ஆபத்துல இருக்கு. நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? ஆமா, பக்கத்து காட்டோட சிங்கராஜா நம்ம மேல யுத்தம் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட அவங்க நெருங்கிட்டாங்க. அதுக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? போங்க, போய் இந்த காட்டை காப்பாத்துங்க. நான் இங்க எதுக்கு வந்திருக்கோன்னா, நீங்க இந்த காட்டோட ராஜா. கஷ்டம் வரும்போது காட்டோட ராஜா தான் இந்த காட்டை காப்பாத்தி ஆகணும். அதை கேட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சது, சிங்கமா இருக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலன்னு. சரி, நான் சண்டை போடுறேன், இந்த காட்டை ரட்சிப்பேன். அப்பதான் அந்த சிங்கம் கவனிச்சது, ரொம்ப வேகமா 3 சிங்கம் அதை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. அட, என்ன இது? 3 சிங்கம்? ஆமா மகாராஜா, 3 சிங்கத்தையும் நீங்க தோக்கடிக்கணும். அவங்க 3 பேர் சேர்ந்து உங்களை கொல்ல பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டை ஆள பாக்குறாங்க. ஐயோ கடவுளே, 3 சிங்கத்தோட தனியா எப்படி நான் சண்டை போடுவேன்? மத்த விலங்குகள் எல்லாருமே ஓரமா போய் நின்னுட்டாங்க. பாவம் சிங்கம் கத்திக்கிட்டு அதோட கண்ணை மூடிருச்சு. நான் மறுபடியும் கலைமானா மாறிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மத்தவங்க என்னோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த 3 சிங்கங்களும் இந்த சிங்கத்துக்கு மேல பாயதான் போச்சு. அப்ப திடீர்னு எல்லாமே அமைதியாயிடுச்சு. சிங்கம் கண்ணு திறந்து பார்க்கும்போது அது மறுபடியும் ஒரு கலைமானா மாறி இருந்துச்சு. ஐயோ கடவுளே, உனக்கு கோடி கோடி நன்றி. மறுபடியும் என்ன கலைமானா மாத்திட்ட. அப்புறம் உன் கொம்பை பத்தி பேசிக்கிட்டே இருந்தர்ல, அது என்னாச்சு? அட, நான் மானா இருந்து மத்த மான் கூட சண்டை போட கொம்பு வேணும். நான் தான் புதருக்குள்ள போய் மாட்டிக்காம இருக்கணும். அதை இனிமே ஞாபகத்துல வச்சுப்பேன். என் வாழ்க்கைய நல்லபடியா நான் வாழ்வேன். ஆரச்சல்ல. இப்படி சொல்லி அந்த ஆமை மறைஞ்சு போச்சு. அப்பதான் கலைமானுக்கு புரிஞ்சது, அதுக்கு பாடத்தை கத்து கொடுக்க அந்த ஆமைய கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காருன்னு. அதுக்கப்புறம் அது சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள வேகமா ஓடி போச்சு.